Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு டேஸ்டியான மட்டர் பன்னீர். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து இலிப்செட்டி மீடியம் ஃப்ளேம்ல வந்து குக் பண்ண போறோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஸோ அதன் பிறகு ஒரு ஆனியனை வந்து நான் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா அடுத்தது ஒரு லார்ஜ் டொமேட்டோ ஸ்லைஸ்டு. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல சாட்டே பண்ணுங்க. சாட்டே எது வரைக்கும் பண்ணோம்னா டொமேட்டோ வந்து ஸ்லோவா சாஃப்டன் ஆக ஆரம்பிக்குங்க. பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு ஒரு மஷி டெக்ஸ்சர் வரும். அதாவது நீங்க வந்து அந்த லேடிலால அந்த டொமேட்டோவை வந்து நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம் அந்த டொமேட்டோ நல்லா குக் ஆயிருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே சமயம் அந்த ஆனியனும் நல்லா குக் ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் கூல் பண்ண விடுங்க. அதுங்க கூல் பண்ணின பிறகு இந்த மாதிரி ஒரு கிரைண்டிங் ஜார்ல இதை மாத்தி விட்டுருங்க. சரிங்களா? இன்னமும் சூடாக தான் இருக்கு, பட் சம்டைம்ஸ் கூல் பண்ணி பண்றது பெட்டர், ஏன்னா மிக்சிக்கு நல்லது இல்லை. இப்போ அடுத்தது வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு, அதை வந்து இந்த கிரைண்டிங் ஜார்ல வந்து மாத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போறோம். கிரைண்ட் பண்ண பிறகு நம்மளுடைய டொமேட்டோ ஆனியன் கிரேவி பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, ஃபென்டாஸ்டிக்கான கலர்ல வந்திருக்கு. இப்போ மறுபடியும் கடாயில வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தின பிறகு அதுக்கப்புறமா நீங்க அடுத்தது வந்து என்ன ஆட் பண்ணோம்னா குமின் சீட்ஸுங்க, அதாவது சீரகம். ஸோ சீரகம் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து அந்த சீரகம் வந்து வெடிச்சு வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெடிச்சு வந்த பிறகு நீங்கள் அடுத்தது வந்து ஃபைன்லி சாப்ட் ஆனியன், அதாவது வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் என்னங்க, சாட்டே பண்ண வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேமில் சாட்டே பண்ணுங்க. ஒரு மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து இந்த ஆனியன் வந்து லேசா வந்து கிளாஸியா மாறும். அதை நம்ம வந்து டிரான்ஸ்லூசன்ட் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. அது வந்த பிறகு நீங்க வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல வந்து அந்த ஆயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் இருக்கு பாத்தீங்களா, அதன் பிறகு நீங்க வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. ஒரு மாதிரி கிளாசி பதம் வந்த பிறகு, கண்ணாடி பதம் வந்த பிறகு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் சாட்டே பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வந்து அப்சார்ப் ஆகணும் ஆனியனுக்குள்ள. ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு கிரேவி பேஸ் ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க. அதாவது அந்த டொமேட்டோ ஆனியன் அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா முதல்ல, அதை வந்து இந்த சாட்டே பண்ண ஆனியனோட ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டிர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. அது வந்து அடியை பிடிக்கக்கூடாது, ஏன்னா ஒரு திக்கான ஒரு கிரேவிங்க அது. ஸோ ஸ்டிர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்க அடுத்தது ஆட் பண்ண வேண்டியது என்னதுன்னா, கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்ட ஆட் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் தண்ணி எதுக்காக ஆட் பண்றேன்னா, அந்த மிக்சியில வந்து கொஞ்சம் இந்த கிரேவியோட கொஞ்சம் பாக்கியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ வந்து மற்ற பவுடர்ஸ், அதாவது என்னென்ன பவுடர் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர், மிளகா பொடி, ரெண்டுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். அடுத்தது வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணுங்க. ஸோ டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், தனியா பவுடர் எல்லாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண பிறகு கசூரி மேத்தி ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ கசூரி மேத்தியும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பொறுமை தேவைங்க. இந்த கிரேவி வந்து நல்லா வந்து திக்கன் ஆகணும், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி திக்காக தான் இருக்கு, பட் நீங்கள் ஸ்டிர் பண்ண 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 அதனுடைய திக்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். மறந்துடாதீங்க உப்பு. ஆக்சுவலாக நான் உப்பு கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிட்டேன். அந்த சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர்லாம் ஆட் பண்ணும்போதே உப்பு ஆட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ உப்பு ஆட் பண்ண பிறகு மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணுறேங்க. இந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்கன் ஆற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணுங்க. அடியை பிடிக்காம பார்த்துக்கோங்க. அப்படியே விட்டுட்டு எங்கேயும் அது போயிடாதீங்க, அதுக்கப்புறமா அடியை பிடிச்சிடும், சரிங்களா? அதனால இப்படி ஸ்டிர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. பேஸ்ட் வந்து இப்போ இருக்கிற திக்னஸோட அதிகமான திக்னஸ்க்கு வரும். அது எப்போ அப்படின்னா, அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் பிரியறது வரைக்கும் இதை நம்ம செய்வோங்க, சரிங்களா? இப்போ பாருங்க, பேஸ்ட் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டாணி ஆட் பண்ண பிறகு இந்த பட்டாணியை வந்து நம்ம குக் பண்ணணும் இல்லையா,
ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக தான் ஆட் பண்ண போகிறோம், அடுத்ததாக தான் செய்ய போகிறோம், மன்னிக்கவும். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்க. இந்த பட்டாணி நல்லா கொதிக்கணும். வாட்டர் ஆட் பண்ண பிறகு ஸ்டிர் பண்ணிக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் அந்த பட்டாணி நல்லா கொதிக்கட்டும், நல்லா குக் ஆகட்டும். அந்த பட்டாணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் முடிஞ்ச பிறகு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க. அந்த மிக்சர், அந்த கிரேவி வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும், அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதில் பட்டாணி மட்டும் வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, பட்டாணி நல்லா வெந்திருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த பன்னீர் ஆட் பண்ணுங்க. சில பேர் டோஃபு வச்சு கூட பண்ணுவாங்க, நீங்கள் டோஃபு கூட ஆட் பண்ணலாம். ஸோ பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த பன்னீரும் கொஞ்ச நேரம் குக் ஆகணும். ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம், 5 மினிட்ஸ் வச்சுங்க போதும். 3 மினிட்ஸ் கூட போதும் ஆக்சுவலாக. ஏன்னா பன்னீர் வந்து பயங்கரமாக குக் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இதில். ஸோ லிட் வச்சு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு ஸோ நம்மளுடைய மட்டர் பன்னீர் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பன்னீர் வந்து சாஃப்டன் ஆயிருக்கான்னு பாருங்க, அது மட்டும் பார்த்தா போதும். பாருங்க, ஏன்னா பட்டாணி முன்னாடியே நல்லா குக் ஆயிடுச்சு, பன்னீரும் சாஃப்டன் ஆயிடுச்சுன்னா கசூரி மேத்தி ஆட் பண்ணுங்க. அதன் பிறகு நீங்க வந்து கரம் மசாலா அதை ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஆட் பண்றது வந்து கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அது என்னது அப்படிங்கறது சொல்றேன். ஸோ இதுதான் அந்த ட்விஸ்ட். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மட்டர் பன்னீருக்கு. சுகர் ஆட் பண்ண பிறகு நீங்க வந்து அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னா, கோரியாண்டர் லீவ்ஸை நீங்க ஆட் பண்ணணும். சரிங்களா? கோரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ண பிறகு கிட்டத்தட்ட நம்மளுடைய மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கான மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து சொல்லுங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்தோட தொட்டு சாப்பிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.